இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெரியம்மா, அம்மா, என்ன ரத்தமா இருக்கு? கடவுளே, அம்மா தாயே காப்பாத்து. எப்படியாவது புருஷனை காப்பாத்த போராடுறான். சத்யவான் சாவித்திரி கதை மாதிரி யமன் கிட்ட இருந்து புருஷன் உயிரை மீட்டு கொண்டு வரலான்னு பாக்குறா. ஆனா அவ புருஷனுடைய உயிருக்கு யமனா இருக்கிறது நான் தான். அவ என்ன பண்ணாலும் ரகுராம் உயிரை என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. அங்க ரகுராம் மூச்சு திணறி சாக போறான். இங்க இவ ரத்த சிந்தி சாக போறாமா. ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் விழ போகுது. சார், இவர்தான் பல்மனாலஜி டாக்டர். ஓ அப்படியா? டாக்டர் வணக்கம் டாக்டர். நாங்க உங்களுக்காக தான் டாக்டர் காத்துக்கிட்டு இருக்கோம். தெய்வம் மாதிரி வந்திருக்கீங்க டாக்டர். அம்மாச்சானை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். பயப்படாதீங்க சார், அவருக்கு எதுவும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். இந்தாங்க டாக்டர். இது என்ன மெடிசன் டாக்டர்? இது புதுசா வந்திருக்கிற ஆன்டிபயோட்டிக். டாக்டர், இந்த மெடிசன் நேம நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதான் சொன்னேன்லம்மா, புதுசா வந்த மெடிசன். உனக்கு என்ன தெரியும்? சரிங்க டாக்டர், அப்போ இந்த மெடிசன்ல இருக்க காம்பவுண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்க. எந்த கம்பெனி இதை மேக் பண்றாங்க? இதை யூஸ் பண்றதுனால பேஷண்ட்டுக்கு என்ன ரியாக்ஷன் இருக்கும்? ஆக்சுவலா இந்த ஆன்டிபயோட்டிக்கை எதுக்காக யூஸ் பண்றோம்? ஏமா, நீ டாக்டரா இல்ல நான் டாக்டரா? நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்ன பல்மோனாலஜியோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு சொல்லுங்க. என்ன டாக்டர் திரு திருன்னு முழிக்கிறீங்க? நீங்க டாக்டரே இல்லைன்னு நல்லா தெரியுது. யார் நீங்க? இப்பவே போய் வெளியில எல்லார்கிட்டயும் சொல்றேன். டேய் சீனு, இந்த இடம் தான் கரெக்டா காமிக்குது. அப்ப கண்டிப்பா டாக்டர் இங்க தான் இருந்தாகணும். டேய் கதிரு, ஒருவேளை இங்க அடைச்சு வச்சிருப்பாங்களோ? வா உள்ள போய் பார்க்கலாம். வா. என்ன டாக்டர், அண்ணே இங்க இருக்காப்ல, நீங்க எங்க போனீங்க? அது ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்க்க போனேன். ஓ சரி 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 சரி. டாக்டர், அண்ணனை காப்பாத்திரலாம்ல? உங்களை நம்பிதான் டாக்டர் எங்க குடும்பமே இருக்கு. ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். நான் பாத்துக்கிறேன். சரிங்க டாக்டர், உங்களை தான் நாங்க மழை போல நம்பியிருக்கோம். அப்ப நான் வெளியில நிக்கிறேன். வரேன் டாக்டர். ஐயோ, என்னாச்சு சிஸ்டர்? என்னாச்சு? ஐயோ, யார் இப்படி உங்களை கட்டி போட்டது? சார், வந்திருக்கிற ஆளு டாக்டரே கிடையாது சார். உங்க அண்ணனை ஏதோ பண்ண போறான் சார். என்னங்க சொல்றீங்க? ஆமா சார். மச்சான், அவன் வேற ஏதோ மருந்து போட்டான். அந்த மருந்து நான் பார்த்ததே இல்ல சார். அவன் கொலை பண்ண வந்திருக்கான் சார். ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா சார். மாமா, நீங்க உங்களை பாத்துக்கங்க, நான் போய் அண்ணனை பாத்து சரி சொல்றேன். மச்சான். என்ன வேலைடா பண்ற?
எங்க அண்ணனையே கொல்ல பாக்குறியா உன்னை? ஏய், மாமா விடாதீங்க மாமா அவனை. ஏய், ஏய் அடா மச்சான் அவனை விடாதீங்க. ஏய் நில்றா. மாமா அவன் ஓடுறான் பாருங்க. ஏய் நில்றா. சார் நீங்க டாக்டர் முத்துராமன் தானே? ஆமா, ஒரு எமர்ஜென்சி கேஸ் அட்டன் பண்ண போயிட்டு இருந்தேன். என்னை கடத்திட்டு வந்து கட்டி போட்டுட்டாங்க. சார் எங்க மாமா தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. எங்களுக்கு வேண்டாதவங்க தான் இப்படி பண்ணிருக்காங்க சார். உங்க மாமா இப்ப எப்படி இருக்காரு? சீரியஸா தான் சார் இருக்காரு. நீங்க வந்தாதான் காப்பாற்ற முடியும். உடனே போலாம் சார். வாங்க சார். வாங்க சார். சரி சரி வாங்க போலாம். உள்ள போய் மச்சானுக்கு ஏதோ ஊசிய போட பார்த்தான். நல்ல வேளை சிவா மச்சானும் நானும் அந்த ஆளை அடிச்சு துரத்தி விட்டுட்டோம். சிவா, நீ மட்டும் இல்லனா அவருக்கு என்ன ஆயிருக்கும்னு. ஏன் நீ இப்படி பேசுறீங்க நீங்க? ஏன் அண்ணன் நீ அவர் அப்படிலாம் விட்டுற மாட்டேன். நீங்க பயப்படாம இருங்க நீ. எவன்டா அவன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இப்படி பண்ணது? தெரியலம்மா, அவனை பார்த்த மாதிரியே இல்ல. சினு, இதுவும் அந்த புவனேஸ்வரியோட வேலையா தான் இருக்கும். எனக்கும் அதான் தோணுது. இந்த விஷம் வச்சதும் கண்டிப்பா அவளாதான் இருப்பா. ஆனா நாங்க கொடுத்து விட்ட பிரசாதத்துல எப்படி கலந்தாதான் தெரியல. முதல்ல பெரியப்பாவுக்கு சரியாகட்டும், அப்புறமா என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். டாக்டர் அண்ணன் இப்ப எப்படி இருக்காரு? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. ஆ. இப்ப ஸ்டேபிள் ஆயிட்டாரு. நல்லா பிரீத் பண்றாரு. இனி எந்த ஆபத்தும் இல்ல. கருப்பா, எங்களுக்கு தெரியும் மச்சான், உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு. நீங்க செஞ்ச தர்மம் தான் உங்களை காப்பாத்தி இருக்கு. நல்ல வேலைண்ணே, கடவுள் உங்க உயிரை காப்பாத்திட்டாரு. நான் ரொம்ப பயந்துட்டேனே. ஆமா மாமா, நீங்க கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாவே இருக்கு.